வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு புதுசாக நியூ பட்ஜெட் பேக் வாங்கியிருக்கேன். 75% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய ஓல்டு பட்ஜெட் பேக் என்ன ஆச்சு, ஏன் நான் வந்து அதை மாற்றிட்டு புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ ரூ. 800 மதிப்புள்ள இந்த பட்ஜெட் பேக்கை நான் வெறும் ரூ. 280 வாங்கினேன். ஸோ என்ன ஆஃபரில் வாங்கினேன், எப்படி வாங்கினேங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு க்ரீன் கலர் பட்ஜெட் பேக் வச்சுருந்தேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது நல்லாவே டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த சைட்லாம் வந்து விட்டுட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதை ஃபெவிக்விக் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டெய்லி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது பிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் வேறு பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எந்த பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறேன்னா, நமக்கு இம்பார்ட்டண்டான பில்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து கேஸ் பில்லாக இருக்கட்டும், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பில்லு, வீட்டு வரி கட்டின ரசீது, இந்த மாதிரி எல்லா பில்ஸும் இம்பார்ட்டன்ட் பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்தந்த பில் எங்கெங்கே இருக்குங்கிறத ஒரு புக் மார்க் மாதிரி போட்டு இதை நீட்டாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்பஸ்க்காக தான் நான் இப்போ இதை மாற்றிட்டேன். ஏன்னா அது எப்போயாவது தான் எடுக்கும், ஈஸியாக கிழிஞ்சும் போகாது. முக்கியமாக வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பில்லு, வீட்டு வரி பில்லெலாம் வந்து நம்ம டக்குன்னு எப்போயாவது தேவைப்படும், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தேவைப்படும், கேஸ் பில்லாம் அப்போ போய் நம்ம தேடிட்டு இல்லாமல் அன்னன்னைக்கு இதில் போட்டுறணும். பேங்க்கில் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த கவுண்டரு, ஸோ எல்லா மாதிரி பில்ஸையும் நான் இதில் சேவ் பண்ணி வச்சுருவேன். அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக ஒட்டியிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் புதுசாக பேக் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன், வேறு வழியில் எனக்கு மனசு கேட்கல, இருந்தாலும் வந்து வாங்கிட்டேன். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஆஷ் கலர் பேக் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பேக் வந்து நான் வாங்குறப்ப ரூ. 800 அமேசானில். அதுக்கப்புறம் 750, 600, 800 இதே ரேஞ்சில் போட்டிருந்தேன். அந்த ப்ரௌன் கலர் பவுச் மட்டும் வந்து விலை குறையவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 280 கிடச்சிச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப ரூ. 302, பட் நான் வாங்கினது 255 வாங்கினேன். அதுவாகவே வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு. அகெயின் நான் திரும்பி ஆர்டர் பண்ணி வாங்கினதில் ரூ. 280 வாங்கினேன். ஸோ மீஷோலேருந்து எனக்கு பார்சல் வந்துருச்சு. பட் ஆனால் பர்ஸு பார்க்குறப்ப வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்குது. நம்ம அந்த வீடியோவில் பார்த்த அந்த ஸ்க்ரீனில் பார்த்த அந்த ப்ரௌன் கலர் இல்லை, எனக்கே பிளாக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன்லைட்டில் வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான், கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு நல்லா பிளாக் கலராக தெரியுது ஒயிட் லைட் பட்டோன்னே. எனிவே வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 280 வந்து இது ரொம்பவே ஒர்த்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். அழகாக வந்து அந்த பவுச் வந்திருக்கு. அந்த பவுச் நல்ல லெதர் பவுச், நல்ல குவாலிட்டியான லெதர். அது வந்து 5 ஸ்டாரே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த பணம் போட்டு வைக்கக்கூடிய அந்த எம்டி என்வலப் கவர் ஸ்லிப்பு, அக்ரலிக் ஷீட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 8 பீஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 9 பீஸ் தேவை. ஆனால் அந்த பழைய சேவிங்ஸ் பவுச்லேயே 2-3 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் போடக்கூடிய அந்த பட்ஜெட் ஷீட்டு, இது மோஸ்ட்லி அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம தேவைன்னா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் பட்ஜெட் இதில் எழுதி ஒவ்வொரு நேரமும் நோட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ இருக்குன்னு இதில் பார்த்துக்கலாம், அதுக்காக எழுதி வச்சுக்கலாம். பாப்போம், இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம டைரி மெயின்டைன் பண்ணுறதுனால இதையும் உட்காந்து என்னால் எழுத முடியாது. ஸோ எனிவேஸ் பின்னாடி மனசு மாறினாலும் மாறும் இல்லையா, அது தனியாக பத்திரமா வச்சுப்போம். அதுக்கப்புறம் இதுதான் தெரியும், அந்த ஒவ்வொரு கவர்லேயும் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர், பர்த்டே, ரெண்ட்டு, ஷாப்பிங்னு இருக்கும், பில்ஸு. இதில் வந்து மோஸ்ட்லி நம்மளோட கேட்டகிரி அதில் இல்லை. கிராசரி அந்த மாதிரி எதிர்பார்த்தேன், கிராசரி, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு. ஸோ அதை நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதை பத்திரமா வச்சுப்போம், தேவைப்படுறதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஒரே ரைட்டப்ஸ் உள்ளது தான். இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கலர் ஷீட் நம்ம வேணால் எழுதி ஒட்டுறதுக்கு. ஆனால் நான் வந்து அதை ஒட்டலை, ஜஸ்ட் நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா 10 கலர் ஷீட் கொடுத்துருந்தாங்க. இது ஒட்டினோம் அப்படின்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த கவரே மறைஞ்சிட்ற மாதிரி இருக்குது. அதனால் இதை பத்திரமா வச்சுப்போம், ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த வளைய மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அந்த சில்வர் பிளேட்டடாக இருக்குது பாருங்களேன். அந்த பவுச்சை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிங்ஸு, அதில் பேனா வைக்கிறதுக்கு, கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. மேக்னெட் தான், க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் தான். இது வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக குட்டியோண்டு ஓட்ட மாதிரி இருக்கும். அதில் நம்ம அந்த இதில் வச்சாலே அது கிழிஞ்சிருது, கையவே கிழிச்சிருது. அதனால் கொஞ்சம் அந்த பவுச்சஸ் வந்து அதில் இன்சர்ட் பண்ணும்பொழுது பார்த்து வந்து அதில் மாட்டணும், இல்லை அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையாக இப்போ வந்து நம்ம மாட்ட போகிறோம்.
நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருப்பீங்க இந்த பச்சை கலர் பவுச்சை மாற்றாதீங்க, அது ரொம்ப ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் 2 3 டைம் பிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் சொன்னீங்க, அண்ணே மாற்றவே மாற்றாதீங்க, வீடியோவில் பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே மாற்ற மனசு இல்லை, பட் வேறு வழியில் ரொம்ப பிஞ்சு போனதுனால தான் வந்து இப்போ மாற்றுற மாதிரி ஆகிடுச்சு. வீடியோவில் பார்க்குறப்ப என்னை ஒட்டி வச்சுருக்கிறதுனால நல்லா கண்டிஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டக்கு டக்குன்னு எடுக்கிறப்ப டக்குன்னு பிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம அவசரத்தில் எடுத்துகிட்டு பணம்லாம் கீழே விழுந்துருது, கவர் கீழே விழுந்துருது, என்வலப்ஸ்லாம். ஸோ அதை எடுத்து வைக்கணும், கொஞ்சம் தேவையில்லாமல் நேரம் விரயமாகுதுன்னு தான் சரி புதுசு வாங்கியாச்சு இந்த மாதம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆனால் அந்த லைட் ப்ரௌன் எதிர்பார்த்தேன், இது ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் இதுவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு பிளாக்கும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வருது. ஸோ எல்லாமே க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷீட்ஸையுமே வந்து பவுச் என்வலப்புமே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. இது நம்ம அப்படியே மாட்டிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பெரிய வந்து எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இந்த பவுச்சை மட்டும் நமக்கு வேணுங்கிற ஆர்டரில் நம்ம மாட்டிக்கலாம். ஸ்டிக்கரும் வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் வந்து மாட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக மாட்டணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்டகரிஸ் வந்து எனக்கு இப்போ கிராசரி இருக்கும், என்னோடய பட்ஜெட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்போ நானே வந்து என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டமில் உட்காந்து வேர்டில் டைப் பண்ணி அதை அப்படியே அழகாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதில் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா நமக்கு கேட்டகரி என்ன தேவையோ அது மாதிரி தானே நம்ம ஒட்ட முடியும். எனக்கு என்னென்னு தெரியல, இந்த பவுச்சை பார்த்தோன்னா சரி இது வந்து செலவுக்காக தான் இந்த பவுச்சை யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஆஷ் கலர் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த புது பவுச்சில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நம்ம கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். சின்ன லெவலில், பெரிய லெவலில் இல்லைனா கூட ஒரு சின்னதாக கூட இதில் நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்காகவே ஒரு பவுச் எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுச் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதோட லிங்க் வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஏன்னா இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விலை ஏற்றிடுவாங்க. எனக்கு வந்து 255 இருக்கிறப்ப ஆர்டர் பண்ணேன். அது என்னன்னு தெரில, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டோம், இதாக ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு எகெயின் ஒரு ½ டே கழிச்சு நீங்கள் வேணால் வாங்கிக்கிங்க, இது ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்டர் போட்டப்போ ஃபஸ்ட்டு 255க்கு அந்த ஆஃபர் இருந்துச்சு. செகண்ட் டைம் இவங்க சொன்னப்போ 280 ஆகிடுச்சு. 30 ருபீஸ் 35 ருபீஸ் 25 ருபீஸ் ஏற்றிட்டாங்க. சரி பரவாயில்ல, 800 ருபீஸ்க்கு வாங்கினதை வந்து நம்ம இப்போ வந்து வெறும் 300க்குள்ளே வாங்குகிறோமே, 280 தானேன்னு சொல்லிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணேன். அப்போ ஆர்டர் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இதில் வேறு ஊருக்கு போயிட்டேன். கரெக்டாக நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன். கரெக்டாக அவங்க டெலிவரிக்கு வராங்க. கையில் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி உடனே வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு வீடியோ போட்டேன். இப்போ இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கி பட்ஜெட் போடணும், சேமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பர்சஸை கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கின பவுச் வந்து பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கலை. எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கார்டு கிடச்சிச்சு. அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் அமேசானில் 800க்கு வாங்கினேன். அப்போயுமே ப்ரௌன் கலர் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து ஆஷ் கலர் பார்த்தோன்னா எனக்கு அது அப்படியே ஆஷ் கலர் பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் பொதுவாக எனக்கு ஆஷ் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஆஷ் கலர் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரௌன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் ஏமாற்றம் தான், நான் எதிர்பார்த்த ப்ரௌன் வரலையேன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே, ஆனால் குவாலிட்டியாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பத்திரமா வச்சுப்போம். பின்னாடி எதுக்காவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த பழைய பவுச்சை வந்து நான் ரீபர்பஸ்ஃபுல்லாக பில்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ அதை பற்றினா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.